கையில இல்ல. இந்த பாட்டுக்கு வேண்டிய சில பேர் 2வது வாட்டி 3வது வாட்டியில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க. முக்கியமாக இந்த யாருமே சொல்லலன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை. நிறைய பிரபுதேவா மாஸ்டர் தான் இந்த கொரியோகிராஃப் பண்ணுங்க. அதனால தான் இந்த விஷுவல்ஸு அந்த டான்ஸ். ஹே எவ்ரிவன், திஸ் பேக் ரியாக்ஷன்ஸ். அடங்காத அசுரன் சாங் வீடியோ சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ சாங் தேட்டரில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸாகவும் சரி, அந்த தேட்டர் எஃபெக்டாகவும் சரி, ஆடியன்ஸோட அந்த ரெஸ்பான்ஸாகவும் சரி, சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் தேட்டரில் ஒன்ஸ் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த பார்க்க போகிறேன். எதுவும் மைண்டில் எதுவுமே இல்லை. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு போகிற முன்னாடி நான் தனுஷ் சாரோட பர்த்டே வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. லெட்ஸ் ரியாக்ட். அடங்காத அசுரந்தா, வணங்காத மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. நீ எஸ்கியூஸ் மீ. தலைவன் வேற மாதிரி தலைவன். அருகாமைக்கும் அளவில் ஆசைக்கும் அரையிறக்கும் இல்லை. கொட்டட்டும் கொட்டட்டும் கும்மாரி கொட்டட்டும் யாரனும் யாரு புள்ள. நல்லவ சாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில இல்ல. டிஃபைன் கூஸ் பம்ப்ஸ்னா அது இதுதான். எத்தனை வாட்டி கேட்டாலும் கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னா இது எப்படி சொல்லுங்க. போகி 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 போகி. வச்சான் எவ்வளவு வச்சான் எப்படி வச்சான் எதுக்கு வச்சான் எங்க கொண்டு வர்றேன் எங்க கொண்டு போறேன். அசுரந்தான் மனுஷன்தான் தோளோடு தோள் நின்னா உசுரதா. போன போனம் பொருளை எடுத்து மாயா
அது ஒரு 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 சாங்கை ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கேட்கும்போது அந்த நம்ம தலைவரோட வாய்ஸ் வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஓகே, ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போது பேசும்போதே கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னா எப்படி? ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கு அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கும் இந்த சாங் ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போது கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கூஸ் பம்ப்ஸ்ன்னு. எப்படி ஒரு தேட்டரில் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பாட்டுக்கு வேண்டிய சில பேர் 2வது வாட்டி 3வது வாட்டியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு சாங். அந்த உசிரே நீதான் அந்த ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ் வரும்போது அந்த தேட்டரை அதிர்ச்சி பாருங்க. இன்ன வரையும் என்னால் மறக்கவே முடியல. சூப்பராகவே இருந்துச்சு. செகண்ட் டைம் தான் இந்த சாங்கை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அந்த ரீல்ஸில் அந்த உசிரே நீதான் அது மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் முக்கியமாக இந்த யாருமே சொல்லலைன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை. நிறைய வீடியோஸ் ரியாக்ஷன் நானும் பார்ப்பேன். அதில் வந்து சில சொல்லாத விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் கொரியோகிராஃப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா மாஸ்டர் தான் இந்த கொரியோகிராஃப் பண்ணுங்க. அதனால தான் இந்த விஷுவல்ஸு அந்த டான்ஸு நீங்கள் எஸ்ஜே சூர்யா என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாரு அண்ட் மற்றவங்களும் சரி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக டான்ஸ் ஆட வச்சுருக்காரு. ஹோல்ஸாமாக எப்படி சூப்பராக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரவுடி பேபி ஆகட்டும், சில பல பிரபுதேவா மாஸ்டர் பண்ண தமிழ் சாங்ஸ் தெலுங்கு சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஹிட் ஆகும். அதே மாதிரி இந்த பாட்டும் ஒரு தனி லெவல் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். பிரபுதேவா மாஸ்டர் அவ்வளோ சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவி எப்போ ஓடிடி வரும்னு வெயிட் பண்ணுறேன். ஒன் டைம் தான் பார்த்தேன். ஏன்னா இந்த மூவி ஒரு பக்கா ஓடிடிக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. தேட்டருக்கு ஏற்ற மாதிரினா ஒரு 2-3 மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, ஓகே. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிடிக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, மூவி வரட்டும், பார்க்கலாம் ஓடிடியில் 2வது வாட்டி பார்க்கணும். ஓகே, அது சில சீன்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே ஒரு ஒரிஜினல் ரியாக்ஷன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ரியாக்ஷன் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு தனுஷ் சார் வீடியோ போட்டுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதாச்சும் நான் ரியாக்ட் பண்ணுவேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.